ஒரு வாசகத்துக்கு உரிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு, அதாவது நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக, ஒரு உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஆண்டு 2026. என்ன சார் ரிஷபத்துக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றீங்க? அதில் உள்ள கோள்கள் அப்படி இருக்குங்கய்யா. அதில் உள்ள கோள்கள் அப்படி இருக்குது. இந்த ஆண்டு பிறக்கிறதே ரிஷபத்து. இந்த ஆண்டுல சிறப்பு அடைகிறது கோள்கள் 2ல குரு. அதே மாதிரி ராசிக்கு 11ல சனீஸ்வரர், 10ல ராகு. மெயினான டிவிஷன், மெயினான கிரகங்கள், மெயினான இறைவன்லாம் அங்கேதான் இருக்காங்க. அப்ப இந்த முறை நியர்லி ஒரு 3 வருஷத்துக்களாக புதிய தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், எந்த தொழிலை எடுத்தாலும் கெட்டிக்கரமாக பிழைக்கக்கூடிய ஆண்டு 2026 ரிஷபராசிக்கு. அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்துல நீங்க உச்சம் பெற்றால்தான் அடுத்து வரக்கூடிய 7.5 சனி எல்லாத்தையும் நீங்க கொண்டு வர மெயின்டைன் பண்ணணும். அது எல்லாத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படிப்பட்ட ராசி ரிஷபராசி. உங்க ராசிக்கு 2ல ஒரு வருஷத்துக்கு ஆங்கில புத்தாண்டுக்கே வந்துடுறாரு. 2ல குரு வந்துடுறாரு. அப்ப 2 தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. அதை மறக்காதீங்க. அடுத்தது ரிஷபராசிக்கு நிச்சயமாக இந்த கோள்களை தவிர்த்து, புதிய தொழிலை தவிர்த்து பெண்கள் கொஞ்சம் கவனம். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த வகையிலே ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க தசா பத்தி பார்த்துக்கங்க. உங்க தசா பத்தி வசிய ராசி, கணவன் மனைவி உறவு பிரிக்க முடியாது. உமா மகேஸ்வர தோத்திரம், பிரதோஷ வழிபாடு, உமா மகேஸ்வரம் பிரதோஷ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நாம சங்கீர்த்தனம், பஜனை, கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, அற்புதமான ஆண்டாக மாறும். அருளும் பொருளும் கொடுக்கக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அருளும் பொறுக்கக்கூடிய இடம் இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய இடம். அருளும் பொருளும் கொடுக்கக்கூடிய இடம் உங்க தசா புத்தி எந்த அளவுக்கு நெகட்டிவா ரிலேட்டிவிட்டா இருக்கிறதோ அதை வச்சு தொழிலதிபதியை ஆக்கக்கூடிய இடம் ரிஷபராசி. கடகலக்கணம், கடகலக்கணம், சிம்மலக்கணம் மட்டும் மிக கவனம். ரிஷபராசிக்கு கடகலக்கணம், மகரலக்கணம், கடகலக்கணம், சிம்ம லக்கணம். கடகத்துக்கு பாவி சுக்கிரன், சிம்மத்துக்கும் பாவி சுக்கிரன். இந்த 2 பேர் லக்கணத்துல இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்காங்க. அதுல தசாபுத்தி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு சூரிய திசையில சுக்கிர புத்தி வந்தா மிக கவனம். சுக்கிர திசையில சூரிய புத்தி வந்தாலும் கவனம். அதே மாதிரி கடக லக்கணத்துல சந்திர திசையில சுக்கிர புத்தி வந்தாலும் கவனம். அந்த அளவுக்கு இந்த லக்னத்தை தவிர மேக்சிமம் தனுசு, மீனம் அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். மிதுனம், கன்னிக்கு தான் ரொம்ப இருக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிரதோஷ வழிபாடு, கூட்டு வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக 12 ராசிக்காரங்க நான் சொல்லிட்டேன். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திர அதிபதிகள் தந்தை தாய் தனையனோடு இருப்பதற்கு ஒரு மகத்தான, அதாவது கண்டிப்பாக நல்ல ஒரு உறவை கொடுக்கக்கூடியது, உன்னத உயர்வையும் கொடுக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 65%